ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போலாமா? போடா. ஆமா, அவங்க கிட்ட என்ன சொன்ன? நபிகள் சொன்னது என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். உறவினர்களுக்கு கொடுத்து உதவுறதுதான் தர்மம். ஏ என்ன வண்டி எடு. நான் சொல்லல நீ எங்க அம்மாவோட புத்திசாலின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, உனக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு? எங்க அம்மாவை விட உனக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. பூங்குடி, நீ எனக்கு கிடைச்சது பெரிய வரம் பூங்குடி. எங்க அம்மா இந்த இடத்துல இருந்திருந்தா கூட இவ்வளவு சுலபமா சரி பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. உண்மையாலுமே எல்லாரையும் விட நீ தான் பெரிய புத்திசாலி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வண்டி எடு போலாம். வண்டி எடு போலாமா? சீட் பெல்ட் போடு. சூப்பர் பூங்குடி. அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஏய், அங்கிருந்த ஒரு பிரச்சனைய சுலபமா தீர்த்து வச்சேல, அதுக்கு சூப்பர்னு சொன்னேன். அப்ப நான் அழகு இல்லையா? உன்னை யாராவது சூப்பர்னு சொல்லுவாங்களா? வேற சூப்பருக்கு மேல சூப்பருக்கு மேல சூப்பரோ சூப்பர். பரவாயில்லையே, நல்லா ஏமாத்த கத்து வச்சிருக்க. ஏய், உண்மையதான் சொன்னேன். வா. மா மா இவா. அம்மா, பூங்குடி சொன்னதாமா கரெக்ட். இந்த விஷயத்தை போன்ல சரி பண்ணிருக்க முடியாது, நேர்ல போனதுதான் கரெக்ட். இந்த இடத்துல பூங்குடி சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஆனா பூங்குடி ஸ்மார்ட்மா. அம்மா, நல்லா ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கம்மா. சண்டைனா சாதாரணமா இல்லம்மா. நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோச்சுக்கிட்டாங்கம்மா. ஆனா பூங்குடி போய் பேசி 2 பேரும் சமாதானப்படுத்திட்டாமா. அந்த இடத்துல பூங்குடி பாக்குறப்போ உங்களை பாக்குற மாதிரி இருந்துச்சுமா. டேய், இன்னைக்கு தாண்டா என் வாயால உன்னை புத்திசாலின்னு கூப்பிட்டேன். அதுக்குள்ள மாறிட்டியாடா முட்டா பயல. அப்பா, பின்னடா பூங்குடியும் மகேஸ்வரியும் ஒன்னா? பூங்குடி வேற, மகேஸ்வரி வேறடா. உங்களுக்கு வேணா அப்படி தெரியலப்பா, எனக்கு 2 பேரும் ஒண்ணுதான், ஒரே மாதிரி தான் தெரியுறாங்க. அப்பா, இன்னைக்கு மட்டும் பூங்குடி நம்ம கடையில் நின்று பேசுனத பார்த்து இருக்கணும். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அம்மா எப்படி தீர்த்து வைப்பாங்க, அதே மாதிரி அழகா பேசி தீர்த்து வச்சிட்டாப்பா. எனக்கு அம்மா வேற பூங்குடி வேறன்னு பிரிச்சு பார்க்க தோணலப்பா. டேய், எப்படியோ இப்பவாவது பூங்குடியோட அருமை உனக்கு தெரிய ஆரம்பிச்சுதே. இன்னும் போக போக உனக்கு நிறைய புரிய வேண்டியது இருக்குடா. உங்களுக்கு தான் நிறைய புரிய வைக்க வேண்டியிருக்கு, போய் வேலையை பாருங்க. மா, என்னம்மா நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே சொல்லாம நிக்கிறீங்க? இல்லப்பா, நீ பூங்கொடியோட அருமை பெருமையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தியா, அதான் வாயடிச்சு போயிட்டேன். ஓ, என் மருமக ரொம்ப திறமைசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ளவ என் இடத்துக்கு வருவா, என் இடத்த பிடிப்பான்னு நினைச்சே பாக்கலப்பா. எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதானேப்பா எனக்கும் வேணும். அவ இப்படிதான் இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். பாத்தியா பூங்குடி, உன்னை பத்தி அம்மா எவ்வளவு பெருமைப்படுறாங்கன்னு. அவங்களுக்கு என்னை விட உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி, உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு தான் நல்லா தெரியுமே சரவணா. அத்தையோட ஆசிர்வாதம் என்னைக்கும் எனக்கு இருக்கும் இல்லைங்களா அத்தை? ஆமா பூங்குடி, ஆசீர்வாதம் பண்ற வயசும் தகுதியும் எனக்கு இருக்குல்ல. உங்க ஆசிர்வாதம் இருந்தா அது மட்டுமே எனக்கு போதும் அத்தை. கவலைப்படாத பூங்குடி, என் நினைப்பு பூரா உன் மேலதான்.
எப்பவும் உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு அது போதும் அத்தை. போதும் போதும் போதும். விட்டா மாமியார் மருமக உங்க 2 பேரை பத்தி மட்டுமே பேசிட்டு இருப்பீங்களே, எங்களை மறந்துடுவீங்களே. அம்மா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. பூங்குடி வரப்பவே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னா அவளும் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ வா, போலாம் வா.